அண்ணன் எப்போதும் திமுகவின் கொத்தடிமை. அண்ணன் செய்கிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரண். இந்த சைடு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவார், மத்திய அரசு மதுவை ஒழிங்கன்னு சொல்லுவார். திமுகவை ஒழிக்க சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த இதுவும் இல்லை. திருமாவளவன் அண்ணன் அவர் மக்கள் அவர் மீது வச்சிருக்க அந்த மதிப்பை கெடுத்துக்கிட்டே இருக்காரு. கழுத தேஞ்சு கட்டெரும்பா போன கதையாக தான் திருமாவளவன் அண்ணன் கதையாக இருக்குது. இந்த முறை அண்ணன் ஜெயிக்கிறதே கஷ்டம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் திருமாவளவன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. திமுக அரசை சாடியே கொடுத்திருந்தாரு. ஒரு கரூரில் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குது. சாதாரணமாக தேட்டரில் கூட்ட நெரிசல் அதிகமாகி ஒரு பெண்ணு செத்ததுக்கே அந்த நடிகரை அரெஸ்ட் பண்ணாங்க. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏன் இன்னும் விஜயை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இப்படி பார்ஷாலிட்டி பார்க்குதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே குறை தானே சொல்லியிருக்கிறாரு. எங்க குறை சொல்லியிருக்காரு? அதெல்லாம் அந்த எக்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது ஏன் உங்களுக்கு தெரியாதா? திமுக அரசு, அப்புறம் திமுகவில் உள்ள பேச்சாளர்கள், பெய்டு யூடியூபர்ஸ், அப்புறம் திமுக அரசு அதிகாரிகள், அதுக்கப்புறம் சமூக செயற்பாட்டாளர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடி விங்கு, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்கோ சிஸ்டம் சேர்த்து விஜயண்ணாக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதில் ஒரு பகுதி தான் அவர் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாராம். அப்புறம் சமூக செயற்பாட்டாளர்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்களாம். அப்புறம் அவங்களுடைய அந்த நக்கீரன் கோபால் போன்ற புரோக்கர்ஸ், திமுக புரோக்கர்ஸ் எல்லாம் அழுத்தம் கொடுப்பாங்களாம், தவறுகளாக பேசுவாங்களாம். இதெல்லாம் வச்சு இவரை கைது பண்ணுமா. சட்டப்படி முகாந்திரம் இருந்தால் கைது பண்ணுங்க, யார் வேண்டாங்கிறா? ட்ராமா போடாதீங்க.